உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்ப நாங்க எதுக்கு வந்திருக்கோம் சொல்லட்டுமா? ஐயோ சார், அதான் போன் பேசும்போதே சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன? உங்க வீட்டை இன்னும் கொஞ்ச நேரத்துல இடிச்சு தரமாட்டமாக்க போறோம். நீ என்னமோ டென்ஷன் ஆகாம அசால்ட்டா இருக்க. நான் எதுக்கு சார் டென்ஷன் ஆகணும்? நியாயப்படி பார்த்தா நீங்க தான் டென்ஷன் ஆகணும். நாங்க எதுக்குமா டென்ஷன் ஆகணும்? கோடிக்கணக்கான ரூபா திடீர்னு நஷ்டமாச்சுன்னா டென்ஷன் ஆகாம என்ன ஆகும்? சொல்ல போனா நீங்க தான் சூசைட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும். யாருக்கு தெரியும் உங்க தலைவிதியை பத்தி? என்னம்மா கிண்டல் பண்றியா? என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஐயோ சார், இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய பில்டர்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா பாருங்க, இவ்ளோ பெரிய ஆளா இருந்தும் ஏமாளியா இருக்கீங்களே சார். எங்க வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கணும்னு ஜேசிபி எல்லாம் வர சொல்லிருக்கீங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த இடம் யார் பேர்ல இருக்குன்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நீங்க ஈசி போட்டு பாத்தீங்களா? ஈஸியா? அது எதுக்கு நாங்க பார்க்கணும்? இந்த இடம் நீதிமணிக்கு சொந்தமான இடம். இந்த விஷயமெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நீதிமணிக்கு அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். என்ன சார், நீங்க பெரிய பில்டர்னு சொல்றீங்க, பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கட்டியிருக்கேன்னு சொல்றீங்க. நீதிமணி கிட்ட அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த இடம் யார் பேர்ல இருக்குன்னு ஒரு ஈசி போட்டு பார்க்கணும்னு ஒரு சின்ன ஐடியா கூடவா இல்ல உங்களுக்கு? நீங்க செய்யாம அசால்ட்டா விட்ட வேலைய நான் கவனமா செஞ்சிருக்கேன். துர்கா அக்கா, அந்த ஈசி எடுத்துட்டு வா. என்ன சொல்றாங்க? இந்தாக்கா, படிச்சு பாருங்க சார். என்னம்மா அது மீனாட்சின்னு பேர் போட்டிருக்கு? ஆமா, இந்த இடத்தோட ஓனர் எங்க அம்மா மீனாட்சி தான். அதான் உங்க பேர் போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல சார், இந்த இடத்துக்குள்ள யாரும் அத்துமீறி நுழைய கூடாதுன்னு கோர்ட் ஆர்டர் கூட வாங்கி வச்சிருக்கோம். துர்கா, அந்த ஆர்டர் எடுத்துட்டு வா. இந்தாக்கா பாருங்க. இதெல்லாம் ஒழுங்கா தெரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு அந்த நீதிமணி கிட்ட அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அப்படின்னா நீங்க ஏமாளி தானே? யமுனாக்கா, அந்த போர்டை கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன், வெளியில வைக்கணும். அந்த போர்டை கொஞ்சம் நல்லா படிச்சு பாருங்க சார். பில்டர் சார், ஷாக் ரியாக்ஷன்லாம் போதும். முதல்ல வீட்டுக்கு வர சொன்ன ஜேசிபி எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. இல்லனா அதுக்கெல்லாம் வாடகை நஷ்டமாக போகுது. சக்திகா, நீ ராக்டு, இவங்க ஷாக்டு. கிளம்புங்க கிளம்புங்க, சீக்கிரம் போங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.